பேட்டரி லெவல் 36 தான் இருக்குதா. சூப்பரு. வீடியோ அந்தளவுக்கு ரெக்கார்ட் ஆகுதுன்னு தெரில. நாய்ஸ் மைக் கனெக்ஷனில் தான் இருக்குது. 36% ஒரு வழியாக கஸ்டமரு லேடிஸ் கஸ்டமரை பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணிட்டேன் ஆர்வி நகர்லேருந்து ஓட்டேரி. ஓகேங்களா, கொஞ்சம் நர்வஸாக இருக்குங்க. அப்பா ஒரு வழியாக ட்ராப் பண்ணிவிட்டு வெளியில் பேமெண்ட்டும் வாங்கிட்டு வெளில வந்துட்டேன். அதாவது பசங்க கூட ஓட்டிடலாம், அந்த பொண்ணுங்களை வச்சு டூ வீலரில் ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் நர்வஸு, பயம், பதட்டம் எல்லாமே இருக்க தான் செய்யுது. ஓகேங்களா, அது ஏன்னே தெரிலங்க. ஓகே, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் ஒரு வழியாக ஒரு ட்ரிப்பு முடிச்சிட்டேன். 4வது ட்ரிப்பு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எவ்வளோ சம்பாரிச்சிருக்குன்றது தெரியாது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இந்த ட்ரிப்பு வந்து 36 ரூபா. போன ட்ரிப்பு வந்து 40 ரூபா. அதுக்கு முந்தின ட்ரிப்பு வந்து 22 30 ரூபா. 37 ரூபாய்க்கு 35 ரூபா. ஓகேங்களா, 35 ரூபா, 3 ரூபா கம்மியாக இருக்குது. 34 ரூபா 35 ரூபா கொடுத்துட்டு போனார். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி ட்ரிப் வந்து எங்கெங்கே பிக்கப் பண்ணி எங்கெங்கே ட்ராப் பண்ணுன்ற மறந்துடுறேன். ஃபஸ்ட்டு ட்ரிப்பு 30 ரூபா, 2வது ட்ரிப்பு சத்துவச்சேரி, 3வது ட்ரிப்பு அது ஒரு 40 ரூபா. ஓகேங்களா, ஆக மொத்தத்தில் 4 ட்ரிப்பு கம்ப்ளீட்டாக முடித்து விட்டோம். எங்கே எடுத்தனோ அங்கேயே வந்து விட்டேன். எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் அங்கேயே வந்து விட்டேன். தண்ணி இல்லை, வாட்டர் பாட்டில் ஒன்று வாங்கிக்குவோமா? வாட்டர் பாட்டில் ஒன்று வாங்கி விடுவோம். அண்ணா தண்ணி இருக்காங்க. அம்மாடி, வீடியோ எடுக்கிறதுக்கு நல்லா வாட்டமாக நிற்க வச்சுட்டு ஓகே. எவ்வளோ ட்ரிப் ஓட்டியிருப்போன்னு பார்ப்போங்களா? இது வரலாம் எவ்வளோ ட்ரிப் ஓட்டியிருப்போன்னா பார்க்கலாம். இங்கே வேணாம், இங்கே எல்லாம் சிகரெட் பிடிக்கிறாங்க. அதனால் நம்ம தனியாக ஒரு இடத்துக்கு போய் பார்ப்போம். அப்படியே என் ஓனர் ஃபோன் வச்சுட்டு, வண்டி ஆஃப் ஆயிடுச்சு, டியூட்டி இருந்தால் சொல்கிறா அப்படின்னு கேட்டுட்டு, டியூட்டி இருந்துச்சுன்னா கிளம்பிடலாம். ஆட்டோ இல்லாத பக்கமாக போயிடலாம். ஓகே, ஆட்டோவுக்கும் நம்மளுக்கும் செட் ஆகாது. வா, பியூட்டிஃபுல்லுங்க, வியூ பியூட்டிஃபுல்லு. நம்ம லெஃப்டில் போனோம். இந்த இடம் நல்லா இருக்குது, இங்கே நிப்பாட்டிப்போம். ஓகே, ஆமாடா. இது எந்த அளவுக்கு ரெக்கார்ட் ஆகுது? வியூவிங் அங்கே நல்லா இருக்கா? இல்லை லைட்டாக தூக்குவோமா? இப்படி தூக்கிடுமா? இல்லை இப்படி வச்சுப்போமா?
வேர்வை ஊற்றுதுங்க பயங்கரமாக. அடி இது சூப்பராக இருக்குதுல்ல. இது சூப்பராக இருக்குது. ரேபிடோ கால்குலேஷன் பண்ணுவோமா எவ்வளோ இருக்குன்னு, ஓடி இருக்கணும். இது வேறு ஒரு டைமாக பாஸ்வேர்டு போட்டு ஒன்று ஓப்பன் பண்ணி எல்லாம் பண்ணுறதுக்குள்ளே ரேபிடோ ஆப்ஷன். இதுவரை நீங்கள் எவ்வளோ ட்ரிப்பு கொடுத்துருக்கீங்க, வியூக்கு டீட்டெயிலில் போனால் கார்லேருந்து எவ்வளோ ட்ரிப்பு ஓட்டியிருக்கேன், பிக்கப் டீட்டெயில், லொக்கேஷன் டீட்டெயில். கோல்டு ஆயிடுச்சுங்க, கோல்டு வாட்டர். எங்கடா பைக்கு? ஜிஎஸ்டி 0 போட்டுக்கிறான் கவர்மெண்ட்டுக்கு. பாருங்கள், பெய்டு கவர்மெண்ட்டுக்கு 10 to 6 நல்ல வியாபாரமாக. ஓகேங்களா, 10 மணி பிஎம் வந்து காலைல 6 மணி வரலாம் ஓட்டினா 30% எக்ஸ்ட்ரா வரையா. லாங் பிக்கப்பு லாங் ட்ராப்பு 4 ரூபா எக்ஸ்ட்ரா, 4 ரூபா கிலோமீட்டருக்கா. ஓகே, எவ்வளோ ஓட்டிருன்றதே காட்ட மாட்டேது. இது வரலாம் எவ்வளோ கஸ்டமரை ஓட்டியிருக்கோம், எவ்வளோ போனஸ் ஆடா பாவிங்களா. இவ்வளோ வரலாம் சம்பாரிச்சது 72 ரூபா தானா தெரிஞ்சது. போ, நேற்று 62 ரூபா இருந்துச்சு. இவனுக்கு எவ்வளோ டேக்ஸ் போச்சு. நம்ம காலிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஓட்டிருக்கிற ட்ரிப்பு பார்த்தோன்னா ஆர்டருக்கு ஓப்பன் ஆக மாட்டேங்குங்க. இன்றைக்கி ட்ரிப் நேற்று வந்து, அதாவது சென்னையிலேருந்து வரும்போது 64 ரூபா ஒரு ட்ரிப்பு ஓட்டணும். 64, அதை விட்ருங்க, 64 வச்சுங்க. 64 ஒரு, அதாவது 32. காலிலேருந்து எவ்வளோ ஓட்டிடணும், 32 1, 41 1, 25 1, அப்புறம் வந்து ஒரு 34 1. ஓகேங்களா, இதை வந்து கால்குலேஷன் பண்ணுவோம். ஒரு 32 ஆனால் 33ன்னே போடும். ஓகேவா, 33 ஒரு 41 ஒரு 41 ஒரு 25 26 ஒன்று போடுவோம். 26 அதான் 42 ரூபா. ஓகேங்களா, 41. ஓகே, அப்புறம் வந்து 34 ரூபா, 34 134 ரூபா ஓட்டியிருக்கோம். ஆனால் நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா, நம்ம வாலெட்டில் எவ்வளோ இருக்குதுன்னா 72 ரூபா தான் இருக்குது. ஏன்னா ரீசன்னா, அன்றைக்கி ஒரு 64 ரூபா ஓட்டினேன். 64 ரூபா 200 ஓகேவா. 200 ரூபாயில் கேஷ் கலெக்ட் வந்து 37 ரூபா மைனஸ் பண்ணிங்க. ஓகேங்களா, 161 ரூபா இருக்கணும் நம்ம அக்கௌண்ட்டில். ஆனால் எவ்வளோ இருக்குதுன்னா 72 ரூபா இருக்குது. அவனுக்கு 89 ரூபா கமிஷன் போயிடுச்சு, நம்மளுக்கு 70 ரூபா லாபம். ஓகேவா, என் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா. ஸோ சேட். 133 ரூபா. முந்தானத்து ஓட்டினது ஒரு 65 ரூபா இருக்கணும். ஓகேங்களா, முந்தானத்து ஒரு ட்ரிப்பு ஓட்டினேன், காட்டுறேன். முந்தானத்து ஒரு ட்ரிப்பு ஓட்டினேன், ரேபிடோ மெயின் பேலன்ஸ் இது. முந்தானத்து ஒரு ட்ரிப்பு ஓட்டினேன், காட்டுறேன் இருங்க. ஆல் ஈஸ்டி. ஓகேங்களா, இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணது 4 ஆர்டரு 4 ட்ரிப்பு. ஓகேங்களா, 133 ரூபா 55 பைசா. ஆனால் முந்தானத்து ஓட்டின ட்ரிப்பு எங்கடா இப்போ தான் காட்டிச்சு, அதுக்குள்ளே காட்ட வீக்லி ஸ்டேட்மெண்ட்டில் மாறிட்டு. வீக்லி ஸ்டேட்மெண்ட்டில் முந்தானத்து வந்து 64 ரூபா. ஓகேவா, இதில் இவனுக்கு எவ்வளோ டேக்ஸ் போகுதுன்றதை கண்டுபிடிக்கிறான். ஓஹோ, பாஸ் ஃப்ரீ. ஓகேங்களா, அதாவது 25 ரூபா ஆர்டரில் 11 ரூபா கஸ்டமருக்கு போதா இல்லை நம்மளுக்கு வருதான்னு தெரில. நம்மளுக்கு வந்து 14 ரூபா வருதா இல்லை கஸ்டமருக்கு போதான்னு தெரில. ஓகே இருங்க, கஸ்டமர் பெய்டு. ஓகேங்களா, 11 ரூபா. இது கஸ்டமர் பெய்டா இது. ஓ மை காட், அவன்கிட்ட 30 ரூபா தானே வாங்கணும், 25 ரூபா ஒன்று போட்டிருக்கேன். கேன்சலேஷன் சார்ஜ் வேறு இருக்கா. சூப்பர், நம்ம கேன்சல் பண்ணால் அதுக்கும் சார்ஜஸ் பிடிப்பானுங்க. ஓகே, அதை மொத்தத்தில் நம்ம எது பண்ணாலும் இங்கே தப்பு தான். இது வேஸ்ட்டுங்க எனக்கு தெரிஞ்சு. ஓட்டாதே இருக்கலாம். நம்ம சென்னையில் ஓட்டினா நல்ல வியாபாரம், இங்கெல்லாம் ஓட்டினா வேஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு. ஓகேங்களா, இங்கெல்லாம் சுத்த வேஸ்ட்டு. சென்னையில் ஓட்டினா 1 ரூபா வருமானம் இருக்கும், இங்கெல்லாம் ஓட்டினா 1 ரூபா வருமானம் இருக்காது. மைக் இங்கே இருக்குது, நம்ம ஹெல்மெட்டை ஓட்டு பண்ணால் ஃப்ரீயாக காட்டுவோம். மொத்தம் வேர்வையாக நனைஞ்சிட்டேன், வேர்வை மழையில் நனைஞ்சிட்டேன்.
லெவலில் இருக்குதுங்க. பைக் இங்கே இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. இது நல்லதா கெட்டதான்னு கேட்டால் நல்லா ஓட்டம் ஓடிச்சுன்னா நல்லா ₹1 சம்பாதிக்கலாம். ஆனால் உட்காந்த இடத்துல அவன் ₹80 அடிக்கும்போது நம்மளுக்கு ₹70 தான் நிற்குது. ₹200 ட்ரிப்பில் வந்து நம்மளுக்கு வந்து கம்மியாக தான் கிடைக்கும், ஓகேங்களா, அதிகமாக கிடைக்கல. அதுதான் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. நாங்கள் எடுத்துன்னு அவன் ₹80 சம்பாதிக்கிறான். நம்ம கஷ்டப்பட்டு ₹80 கூட சம்பாதிக்க முடியல, ஓகேங்களா. இன்றைக்கி ஃபுல்லாக ஓட்டினோன்னா அப்படி இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ₹2000 எடுக்க முடியுமானா கண்டிப்பாக எடுக்க முடியுமான்னு தெரில எனக்கு எந்த அளவுக்குன்னு. ஓகே, ஸோ சேட். இப்படி வைப்போமா இல்லை இப்படி வைப்போமா? இது நல்லா இருக்குது, லைட்டாக டில்ட்டு போகணும். நல்லா இருக்குது. இந்த ஃபோர்ஸ் ஆங்கிளில் எடுப்போம், சூப்பராக இருக்குது. தெரிலங்க, நம்மளுக்கு ₹1 வருமானம் இருக்கான்னா கண்டிப்பாக கேட்டால் எனக்கு தெரிஞ்சு ₹20 அவனுக்கே போயிடுது, கவர்மெண்ட்டுக்கு வேறு போகுது, ஓகேங்களா. ₹20 அவனுக்கு கவர்மெண்ட்டு வேறு போகிறதுனால நம்மளுக்கு ஒன்றும் அந்தளவுக்கு பெரிய லாபம் இருக்கானா இல்லை, கண்டிப்பாக இல்லை, ஓகேங்களா. பேட்ரி லெவல் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு வேறு பார்க்கணும். ஒரு நிமிஷம் இருங்க. ஆஹா, ஷட் டவுன் ஆக போகுதுங்களா? ஷட் டவுன் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். சுவிட்ச் ஆஃப் ஆகிடும் கண்டிப்பாக. லோ பேட்ரி வந்துச்சு, 27% இருக்குது, ஓகேங்களா. உண்மையாக ஒர்த்துக்குமாறு இந்த வீடியோ எடுத்து முடிச்சோன்னே அப்லோட் பண்ணிவிடுவேன் நான், நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, என்னடா ₹94 அச்சாம்பர்ற அப்பாயின்மெண்ட் ஆர்டரு எங்கேந்துடா? பாகாயம் 2 வேலூர். ஓகே, எடுத்துட்டேன்டா. இதான்டா ஃபஸ்ட்டு ஆர்டர், இவ்வளோ பெரிய ஆர்டர் அடிக்கிறான். பிக்கப் பண்ணிட்டேன்டா. பிக்கப் லொக்கேஷனு 2.7 கிலோமீட்டர் நேராக தான் போனோம். ஓகே, அச்சாண்டா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கோவிந்தா. பெட்ரோல் வேறு இல்லையா? ₹84 ஃபஸ்ட்டு ஆர்டருங்க. சாரி, 5th ஆர்டரா? எங்கே வச்சுக்கிறான்னு தெரியலையே, கேட்போம் ஃபோன் பண்ணி. கோவிந்தா, அதுக்குள்ளே பிஸியா? ஆல்ரெடி வேறு ரேபிட் எதனா புக் பண்ணிட்டாரா இல்லை நம்மளது கேன்சல் பண்ணிட்டாரா? நம்மளது அவர் லொக்கேஷன் போகிறதுக்குள்ளே அடிப்போம் இன்னொரு தடவை எடுக்கிறாரப்போ. இப்போ தாங்க. ஆஹா, கேன்சல் பண்ணிட்டாங்களா? இல்லைங்க, லொக்கேஷன் காட்டுதுங்க, ஆனால் ஃபோன் பண்ணால் பிஸின்னு வருது. ஆனால் ரொம்ப தூரம், இங்கேருந்து ₹84 காட்டுது. இவனுக்கு எவ்வளோ கமிஷன் போகும்னு தெரியலையே. நல்ல ரேட்டாக இருந்தால் நல்லா சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அன்றைக்கி கோயம்பேடு போயிட்டு அதுக்கப்புறம் கோயம்பேட்டிலேருந்து பஸ் ஸ்டாண்டில் தான் போனால் ஒரே எப்படி சொல்கிறது, உள்ளெல்லாம் தண்ணி, எங்கே பார்த்தாலும் குப்பை, ஓகேங்களா. பஸ் ஸ்டாண்டில் போய் பார்க்கிங் பண்ணிட்டு நம்ம 2 வீலரை ஹெல்மெட் ஆகவே மாட்டிட்டு அதுக்கப்புறம் சரி ரைட்டு அங்கே வந்து இந்த பெட் பேஸ் ரூம் மாதிரி இருக்குங்க. நம்ம கோவாவில் தங்கணும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரூம்லாம் இருக்குது கோவாவில் தங்கின மாதிரி பெட்டு ரூம்லாம். ஒரு நிமிஷம் இருங்க, கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை கன்ஃபார்ம் பண்ணிடலாம் எங்கே ட்ராப்பு எங்கே பிக்கப் பண்ணணும். பிஸியாகவே இருக்கார். சார் எங்கே சார் வரணும்? நான் கரெக்டாக நம்ம பெரியார் காலேஜ் சார், தந்தை பெரியார். ஆமாம் தெரியும் சார். சரி சார், சரி சார், சரி சார். எங்கே சார் ட்ராப் பண்ணணும் அது? ஓகே சார், ஓகே சார், வந்துடுச்சு. கஸ்டமர்கிட்ட பேசிட்டேன், சந்தோஷமாயிடுச்சு. ₹84 காட்பாடி அச்சிக்குதுங்க, விஜிரா நகர். ஓகே, விஜிரா நகர் அச்சிக்குது. ஆனால் அது வரலாம் சார்ஜ் தாங்கம்மான்னு தெரியாது. ஓகே, நம்ம கஸ்டமர் ப்ளேஸ் போய்ட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம், ஓகேங்களா. என்னங்க பண்ணுறது, ஓட்டி தான் ஆகணும். ஏதோ பெட்ரோலுக்காக ஆகுதா, போடுறது பெட்ரோலுக்கே சம்பாதிச்சு பெட்ரோலுக்கே செலவு பண்ணுறோம் அப்படின்னா என்ன பண்ணுறது. அதுக்கே சம்பாதிச்சு அதுக்கே இது பண்ணிக்க வேண்டியது தான், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. தந்தை பெரியார் காலேஜ் பொறியியல் கல்லூரி, ஓகேங்களா. தந்தை பொறியியல் கல்லூரி அது. ஆமாம், தந்தை பெரியார் பொறியியல் கல்லூரி, அரசு பொறியியல் கல்லூரி. இதில் தான் எலெக்ஷன் ஓட்டு போட்டதெல்லாம் இது உள்ளே தான் இருந்துச்சு.
அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்டில் இந்த நம்ம கோவாவில் ரூம் போட்டோம் பார்த்தீங்களா, பெட் பேஸ் ரூமு, ஓகேங்களா, 400ரூபா. ஆனால் இங்கே வந்து எவ்வளோண்ணா, 5 மணி நேரத்துக்கு 250ரூபா, ஓகேங்களா. குளிக்கிறதுக்கு 250ரூபா. நீங்கள் அந்த 5 மணி நேரத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா குளிக்கிறது, பாத்ரூம் எல்லாமே ஃப்ரீ. 5 மணி நேரத்துக்கு தூங்கிக்கலாம் 250ரூவா. நான் என்ன பண்ணேன், 6 மணி நேரம், 6 மணி நேரமா, அதாவது நைட்டு ஒரு எத்தனை மணி, விடிகாலம் ஒரு 3 மணிக்கு போனேன் உள்ளே. காலைல 10 மணி 10:30 மணிக்கு ஏந்திச்சிக்கினேன். 10:30 மணிக்கு ஏந்திச்சிக்கினேன். அப்போ வந்து ஒரு ஃபோட்டோ, சாரி ஒரு லைசன்ஸு, ஒரு ஃபோட்டோ, ஓகேங்களா. இந்த ரோட்டில் எப்போது, ஆமாண்டா இந்த ரோட்டில் போகிறா இவங்களா புக் பண்ணாங்க, இந்த ரூட்டில் போகுது. ஐயோ வா பண்ணிட்டேன். இந்த பொண்ணு இங்கேயோ பார்த்துருக்காங்க, யாருன்னு தெரியலையே, இங்கேயோ பார்த்துருக்கேன். ஏதோ இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுவாங்க, அவங்க தான் நினைக்கிறேன். ஆல்ரெடி கேமரா ஆஃப் ஆகிட்டு தான் நினைக்கிறேன், தெரில, பார்க்கலாம். லெஃப்ட்டு. அதுக்கப்புறம் எப்படி சொல்கிறது, காலைல ஏஞ்சி அங்கே வந்து ஒரு என்ன கேட்டாங்கன்னா, ஐடி ப்ரூஃபு, ஒரு லைசன்ஸு, ஆதார் இருந்தாலும் ஓகே தான், இல்லை லைசன்ஸ் இருந்தாலும் ஓகே தான்னாரு. லைசன்ஸ் கொடுத்தேன். அதுக்கப்புறம் லைசன்ஸ் கொடுத்தோன்னே ஓகே, நம்மளை அங்கே வந்து கேமரா இருக்குது எனக்கு தெரில. அவர் அந்த எப்படி சொல்கிறது, அவர் அந்த இது ஐடி ப்ரூஃப்லாம் ஃபில்அப் பண்ணுவார் பாருங்க, அங்கேயே நோட் புக்காண்ட கேமரா இருக்குது எனக்கு தெரில. அப்புறம் பார்த்தா என்னடா இது நம்ம முகம் நம்மளுக்கே தெரியுது அப்படின்ட்டு பார்த்தா அங்கே கேமரா வச்சுக்கிறாங்க. அப்புறமா எவ்வளோ, 250ரூபா, அதாவது 600ரூவா கொடுத்தனா 250ரூவா, 600ரூவா கொடுத்தனா காலைல ரிட்டர்ன் நீங்கள் செக் அவுட் பண்ணும்போது பேலன்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகே, மேலே வந்து 250ரூவா, கீழே வந்து 300ரூபா, அதுக்கும் இதுக்கும் 50ரூவா வித்தியாசம். இதுதான் இந்த ரோட்டு தானே காட்டுது. ஆமாம், இந்த ரோடு போய் அந்த ரோடு போகணுமா, அது மொத்தத்தில் வளைஞ்சு போகுதுங்க. 600 2 மினிட்ஸு. மொத்தத்தில் கஸ்டமர் ப்ளேஸ் வந்துட்டேன். என்னங்க பூஜை போட்டுருக்காங்களா? வா, இந்த ரோட்டில் இருக்காங்களா? ஓய், தண்ணி கீழே போயினுது. வா, என்னடா அது வெள்ளையாக வருது தண்ணி, பழுப்பு எதுவும் வந்துட்டு இருக்குதுங்க. இதுலேயும் ஸ்ட்ரைட்டாக போகணுமா? இங்கே ஒரு சுரங்க பாதை இருக்குதா, இதுவே எனக்கு இப்போ தான் தெரியுமா. ரைட்டா, இந்த சுரங்க பாதை ஏறி இறங்கி அடா மழை பெஞ்சுன்னா பயங்கரமாக தண்ணி தேங்கும் போகிறது, பயங்கரமாக தண்ணி தேங்கும் போகிறது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, டியூட்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அவர்கிட்ட எவ்வளோ மேலே ரூம் வேணுமா கீழே ஒரு ரூம் வேணுமான்னாரு. இல்லை நான் மேலே போதும் எனக்கு, கீழே வேணாம் அப்படின்ட்டு மேலே போட்டுருந்தேன். எவ்வளோ, 250ரூபா, ஓகேங்களா. இன்றைக்கி ஃபுல்லாக இந்த மைக்கில் தான் ரெக்கார்ட் பண்ணேன். இந்த ரோடு தான் காட்டுது, இந்த ரோட்டில் உள்ளே போகணும்னு காட்டுது. ஒரு எத்தனை போய் காட்பாடில் ஒன்றும் ஓகே, காட்பாடில் விட்டுட்டு மீதி வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். அங்கே அடிக்கும் காட்பாடில், ஆனால் விஐடி அண்ட் அடிக்கும், ஓகேங்களா. இங்கெல்லாம் பிரச்சனை இல்லை. இந்த வீடு தான் நினைக்கிறேன், இந்த வீடா அந்த வீடான்னு தெரில. மொத்தத்தில் வந்துட்டேன். ஆமாம், திருப்பி வச்சுப்போம். ஒரு